எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதோட ஒரு சில செடிகளை பற்றியும் பார்க்கலாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிவப்பு கீரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். பக்கத்துலேயே கொத்தவரங்காய் செடியும் அப்படியே நல்லா வந்துட்டுருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அரைக்கீரை, அதுக்கப்புறம் சிறுகீரையெல்லாம் அறுவடை பண்ணோம். இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறேங்க. செடி நல்லாவே இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தோன்னா இந்த 2 நாளில் அப்படியே அங்கங்கே ஓட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்மளும் வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு டக்குன்னு அறுவடை பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி இதில் கொஞ்சம் பாதி கீரை கிட்ட அறுவடை பண்ணிட்டேங்க. இந்த கீரை வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டிருக்கோம், சிவப்பு கீரை. மற்றதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருப்போம், சிறுகீரையெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாதி கீரை நம்ம நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களுமே வந்துட்டு இப்போ வந்து கீரைகள் எல்லாம் போட்டு விடலாங்க. வெயில் காலம், நம்ம கீரைகளும் எடுத்துக்கலாம். மழை காலம் அப்படின்னா கூட நம்ம கீரை கொஞ்சம் இதாக இருக்குங்க. இப்போ நல்லா வெயிலுமே அடிச்சிட்டு இருக்கிறதால நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில கீரைகள் வந்து அப்பப்போ கொஞ்சம் தொடர்ந்து போடுங்க, அறுவடை பண்ணுங்கள். இன்றைக்கி செரி தக்காளியும் இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நாங்களும் கொஞ்சம் இது சரியாக அறுவடை பண்ணாமல் விட்டுட்டேங்க. ஒரு சில பழங்களெல்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி அந்த பெரிய தக்காளி இருக்கிறதுனால அதையும் அப்பப்போ பறிச்சுட்டு போகிறதுங்க. இந்த தக்காளி செடி நமக்கு வந்து நார்மல் தக்காளி செடி அளவுக்கு இந்த செடியை நம்ம இப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒடியுதுங்க. ரொம்பவே லேசாக தான் இருக்குது. அதே மாதிரி இது கொஞ்சம் பந்தல் டைப்பில் போட்டு விடலான்னு தோணுதுங்க. ஏன்னா செடி வந்து அந்தளவுக்கு நல்லா படர்ந்து போகிற மாதிரி இருக்குது. அடுத்த தடவை அந்த மாதிரியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செடியோட கிளையை வந்து நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா அப்படியே ஒடிஞ்சிருங்க. பார்த்து அழுங்காமல் நகர்த்தி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ லேசாக இருக்குங்க. இப்படின்னா அப்படியே ஒடியுதுங்க. இன்றைக்கி செரி தக்காளியும் ஓரளவுக்கு இருந்துச்சுங்க, அதையும் நம்ம அறுவடை பண்ணியாச்சு. மாமரத்தை தாங்க பார்த்துட்ருக்குறோம். இப்போ நல்லா பூக்கள் நிறைய வச்சுருக்குதுங்க. அப்படியே தளைஞ்சு வந்ததுக்கும் அந்த பூக்களுக்கும் பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த மரத்தை பார்க்குறக்கே. இன்னொரு மாங்காய் மரம் இருக்குங்க, அதுவும் வச்சு ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கே, காய்களே பிடிக்கிற மாதிரி தெரியல, வெட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அந்த மாமரமும் இந்த வருஷம் தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து பூக்கள் வச்சுருக்குதுங்க. இன்றைக்கி பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் இருக்குங்க, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை நம்மளும் 4-5 வெரைட்டியாக நட்டு வச்சதுக்கப்புறமா தினசரி கத்திரிக்காய் அறுவடை பண்ணுற மாதிரி தொடர்ந்து கத்திரிக்காய் ஏதோ ஒரு கத்திரிக்காய் வந்துகிட்டே இருக்குங்க. கத்திரிக்காயாக அறுவடை பண்ணி அதை பார்க்குற உங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும், வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து தொடர்ந்து அறுவடை வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் அப்பப்போ ஒரு சில கத்திரிக்காய் தாங்க அறுவடை பண்ணுறது, அப்படியே வந்து பக்கத்தில் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்றேன். ஏன்னா வந்துட்டு ரெகுலராகவும் நம்மளும் எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு கத்திரிக்காய் வந்துகிட்டே இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா விரும்பி சாப்பிட்லாங்க. இடையில வேணால் எதாவது கொஞ்சமாக அந்த மாதிரி வேணால் சாப்பிட்லாம். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து அடிக்கடி எடுக்கும்போது அதில் ஏதாவது ஒரு சிலருக்கு இந்த அரிப்பு மாதிரி ஏதாவது வந்துட்டாலும் வரும். அதனால் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அதனால் அளவாக தான் எடுத்துக்கிறது. டமட்டை வரையும் அப்படியே சூப்பராக பூக்கள் வச்சுட்டு கொத்து கொத்தாக காய்கள் அறுவடை நமக்கு கொடுத்துட்டே தாங்க இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் நிறைய காய் இருந்துச்சுங்க. டமட்டா வரையும் ஓரளவுக்கு நம்ம பிஞ்சு காய்களாக பறித்து சமைச்சோம் அப்படின்னா தாங்க நல்லாயிருக்கும். முத்துச்சு அப்படின்னா அந்த நார் மாதிரி வந்துடும். நாங்கள் ஒரு சிலது அறுவடை பண்ணாலுமே அதில் இருக்கிறது கொஞ்சம் எடுத்து வச்சுருவோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து சமைக்கிறோம். நல்லா அளவு மீடியமாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி காய்களை தான் நம்ம கரெக்டாக பறிக்கணும். நம்ம கொஞ்சம் லேட் ஆகிறதுனால அந்த மாதிரி பெருசாகுதுங்க. இன்றைக்கி அதில் வந்து ஒரு சில காய்கள் வந்துட்டு விதைக்காகவும் விட்டுருக்கேன். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இந்த டமட்டா வர விதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இப்போ வந்து அதுலேயும் கொஞ்சம் காய்கள் வந்து பெருசாக இருக்கிறத வந்து விட்டுருக்கோங்க. இந்த டமட்டா வரையும் அப்படி தாங்க, ஒரு நல்ல அறுவடை, நல்லா கொத்து கொத்தாக காய்கள் வச்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற செடி பார்த்திங்கன்னா வெந்தயம் தாங்க. அதில் இப்போ நல்லா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து பனிக்கல்ல நம்ம சுண்டல் வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே காய்கள் வந்து அப்படியே கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருக்குங்க. இனி சீக்கிரமாக அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது எல்லாமே நம்மளே விளைவிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னே சொல்லலாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சோம்பெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நடவு பண்ணியிருக்கோங்க. அப்படியே வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அடுத்த டைம் பண்ணும்போது இன்னும் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டும் இருக்கேங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பட்டாணி செடி தாங்க. இதில் கொஞ்சம் காய்கள் இருக்குது, நம்ம அறுவடையும் பண்ண போகிறோம்.
அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாங்க சீரகம். இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதத்தில் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். தமிழில் எந்த ஒரு வீடியோஸும், அதாவது யாருமே வளர்த்து அதை வந்து அறுவடை வீடியோவாக போடலை. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கலங்க. சரின்ட்டு நம்மளாம் நட்டணும், சீரகம் வந்திருக்கு. ஆனால் இந்த செடி இன்னும் நல்லா பெருசாக வரணுங்க. நம்மளும் ஒரு 2-3 டைம் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போ அது நல்லா வருது நல்லா பார்த்ததுக்கப்புறம் தாங்க ஒன்று ஒன்றா கொஞ்சம் கூடுதலாக பண்ண முடியும். அப்போலாம் நம்ம பார்த்தது தட்டைப்பயிறு செடிங்க. இப்போ கொஞ்சம் பட்டாணியுமே அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுமே வீட்டு யூஸ்க்கு சின்ன வெங்காயம் தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த டைம் மிளகா போட்டிருந்தோம். ஆனால் கிளிகள் விடாததால தான் நம்மளால் அதை அறுவடை பண்ண முடியலங்க. லாஸ்ட் ஆக ஆக கொஞ்சம் சின்ன காயாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அறுவடை பண்ணிட்டு காய வச்சிட்ருக்குறேங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், அப்படியே வந்துட்டு நம்ம பருப்பு வகைகள், சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாமே நம்ம போட்டு அறுவடை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அரிசி மட்டும்தாங்க இருக்கும். மற்றதெல்லாமே நாமளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அரிசியும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து ரெடி பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்து அந்தளவுக்கு கரெக்ட் பண்ணி போடணும். இது வந்து கொத்தமல்லிங்க, அதையும் சீக்கிரம் அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த ஊதா கலர் நீட்ட கத்திரிக்காயும் அறுவடைக்கு இருக்குங்க. இந்த செடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நாற்று போட்டது. இங்கேயும் இப்போ காய்கள் வந்துருச்சுங்க, அதை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்துட்டு பச்சை கத்திரிக்காய், சிவப்பு கத்திரிக்காய் எல்லாம் சரியாக அறுவடையே பண்ணலைங்க. சிவப்பு கத்திரிக்காய் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பறித்தோம். ஆனால் பச்சை கத்திரி சரியாக அறுவடையே பண்ணலைங்க. எல்லாம் காய்கள் பெருசாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணல, சரி யாருக்காவது பிடுங்கி கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு கூட டைம் இல்லைங்க. நம்ம இந்த காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுட்டு காலையிலேயே சாயங்காலம் அங்கேயே அளவாக இருக்குது. அப்புறம் மற்ற வேலைகள் இருக்குது இல்லைங்களா, அதனால் சரி யாருக்காவது அவ என்ன அப்புறம் பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டாச்சுங்க. இப்போ பனிக்கல்ல செடியெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த ஒரே டைம் தாங்க போட முடியும் அந்த வருஷத்தில். ஆனால் மற்றதெல்லாம் அப்படி கிடையாது, நம்ம இடையிலையுமே போடலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் எந்தெந்த மாதத்தில் எப்படி போடலான்னு எல்லாம் கொஞ்சம் பிரித்து நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி இன்னுமே நல்லா பண்ணணும். நமக்கு தேவையானது எல்லாமே நம்மளே அறுவடை பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னு தாங்க நினச்சிட்ருக்கிறேன். அதில் இந்த டைம் வந்து ஒரு 30 மார்க்கு கிட்ட தொட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. மீதி மார்க்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இது வந்து பாலக்கீரைங்க, சரி கொஞ்சம் விதைக்காக வீட்டு தேவைக்கு அப்படியே விட்டுட்டேன். இது வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி இப்படியே தாங்க கிடந்துட்டுருக்குது. சரின்ட்டு இன்றைக்கி 2 கிழங்கு அறுவடை பண்ணுறோம். சின்னதாக தான் இருக்குது. இந்த விதைகளுமே சரி இல்லைங்க, 2வது டைம் போட்டப்போ சரியாக முளைக்காமையே போயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விதைக்காக விட்டுருந்த கத்திரிக்காய் தாங்க. அதில் வந்து காய்கள் ஓரளவுக்கு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாமளே இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கோங்க. அதில் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் உங்களுக்காக நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். எனக்கு எப்படியாச்சும் நம்ம வந்து படிப்படியாக நம்ம கிச்சனில் இருக்கிற அத்தனை பொருளும் நாம் விளைவிச்சதாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான். அதை வந்து எப்படியாவது நிறைவேற்றணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வழியை தான் செஞ்சிட்ருக்கிறேன். சீக்கிரமாக அது நடக்கும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறமா பப்பாளியும் வந்து இன்றைக்கி பழுத்திருந்ததுங்க. சரின்ட்டு அதையும் அறுவடை பண்ணிக்கிறோம். கீழே ஒரு ஆள் நின்று அந்த பழத்தை கேட்ச் தாங்க பிடிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக இது வந்துட்டு நம்ம வாழைத்தார் வந்து வெட்டணும் இல்லைங்களா, அந்த வாழை மரம் தாங்க. சரி இதிலிருந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்டு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வெட்டி எடுத்துகிட்ருக்கோம். தண்டு பொரியல் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி தாங்க இதை வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கீரை மற்ற காய்கறிகள் எல்லாம் ஒன்றா அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த தண்டு மட்டும் தனியாக அது கூட கொஞ்சம் வேறு பழங்கள் அந்த மாதிரி தாங்க அறுவடை பண்ணேன். ஏன்னா ஒன்றா எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணோம் அப்படின்னாலுமே அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. வெயிலும் ரொம்ப அடிச்சிட்ருக்கிறதால சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறிச்சு வைக்கிறதே டக்கு டக்குன்னு வாடி போயிடுதுங்க. அந்தளவுக்கு தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா அறுவடை பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ண முடியாதுங்க. அதனால் இந்த தண்டு, பப்பாளி இந்த மாதிரி ஒரு சிலது நான் அதுக்கு அடுத்து தனியாக தாங்க அறுவடை பண்ணேன். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டியிருக்கேன். தண்டு பொரியல் நம்ம வந்து சாம்பார், ரசம் அந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. ஆனால் தயிர் கூட வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நான் வந்து எதுலேயோ படிச்சும் இருந்தேங்க. ஆனால் அது எனக்கு என்னென்னு மறந்துருச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறது. ஆனால் நான் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்டும் தயிரும் சேர்த்து சாப்பிட்றதில்ல. உங்கள் யாருக்காவது அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நாமளும் இதை ஒரு 2-3 துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். வாங்க இப்போ நம்ம அறுவடை பண்ணதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கீரை, அதுக்கப்புறமா தமட்டவரை, பிளாக் பியூட்டி கத்திரிக்காய், அதுக்கப்புறம் செரி தக்காளி, கொஞ்சம் பட்டாணி அறுவடை பண்ணங்க. அது கூடவே நம்ம வந்து பாம்பு கத்திரிக்காய், சிறகவரை, தக்காளியும் பறிச்சிருந்தோம். அதை எப்போதுமே ரெகுலராக அடிக்கடி வீடியோவில் பார்க்குறதால நான் வீடியோவில் அதை வந்து காட்டலைங்க. அடுத்ததாக நம்ம அறுவடை பண்ணப்போ தான் பார்த்திங்கன்னா தண்டு, அதுக்கப்புறமா பப்பாளி, கொஞ்சம் பீட்ரூட்டு, தக்காளி, கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருந்தோம். இந்த அறுவடை வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.